கேரள மாநிலம் வர்க்கலா கடற்கரையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணியை உள்ளூர் நபர்கள் கத்தியால் குத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாடல் ஒலிபரப்பியது தொடர்பான வாக்குவாதத்தில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னணி என்ன? இன்பச் சுற்றுலா சென்ற இடத்தில் அதிக சத்தத்துடன் பாடல் ஒலிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களிடம் நோ சொன்னதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் கைகலப்பானதில் அடாவடி இளைஞர்கள் கையில் ஆயுதத்தை எடுத்து வன்முறையில் இறங்கியுள்ளனர். கும்பலாகச் சென்ற தமிழ்நாட்டு பயணிகளுக்கு நடந்தது என்ன? கேரள மாநிலத்தில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக வர்க்கலா கடற்கரை விளங்குகிறது. அங்கு தஞ்சாவூர் மாவட்டம் தாமரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சுதர்சன் தனது நண்பர்கள் 16 பேருடன் இன்பச் சுற்றுலா சென்றிருந்தார். கும்பலாக சென்றவர்கள் வர்க்கலா கடற்கரை பகுதியை சுற்றி பார்த்து உற்சாகத்தில் திளைத்துள்ளனர். இரவு 10:45 மணியளவில் கடற்கரையை ஒட்டிய குறுகிய நடைபாதையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அதிக சத்தத்துடன் பாடலை ஒலிக்கவிட்டபடி ஆடிப்பாடி சென்றனர். அதைக் கண்ட உள்ளூர் இளைஞர்கள் சிலர் சத்தமாக பாடல் போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதற்கு தஞ்சாவூர் இளைஞர் சுதர்சன் ஆட்சேபம் தெரிவித்ததும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் இருதரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த முகமது அலி என்பவர் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சுதர்சனின் வயிறு மற்றும் தோள்பட்டையில் சராமாரியாக குத்தியுள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உள்ளூர் அடாவடி கும்பலை தடுத்து நிறுத்தி சண்டையை விலக்கிவிட்டுள்ளனர். பின்னர் கத்திக்கூத்தில் பலத்த காயமடைந்த சுதர்சனை மீட்ட நண்பர்கள் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோட முயன்ற முகமது அலி மற்றும் அனந்தன் ஜெரீன் ஆகிய மூவரையும் சுற்றுலாத்துறை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். இந்நிலையில் வர்க்கலா கடற்கரையில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாடல் போட்டது தொடர்பான வாக்குவாதத்தில் தமிழக இளைஞரை கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட CCTV காட்சிகள் வெளியாகி சுற்றுலா பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.